Hi buddies, this is K-Drama only Tamil. Today நம்ம சேனலில் ஒரு ஹாரர் டைப் மூவியான க்ளோஸ்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டெரரான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வரது தான் காட்டுறாங்க. சேம் டைம் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதை 4 பேர் வந்து சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த ஓடி வந்துட்டுருக்க பொண்ணு கரெக்டாக அந்த சூசைட் பண்ணிக்கிற பிளேஸுக்கு தான் வரும். இந்த பொண்ணோட பேர் வந்து ரயாங். சூசைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்க அந்த பொண்ணோட பேர் வந்து சிசிகா. ரயாங் வந்து சிசிகாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. சிசிகா தூக்கு போட்டு வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. இதை பார்த்து ரயாங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த சிசிகா வந்து ரயாங்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ரயாங் இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு கேட்பாங்க. உடனே ரயாங் சிசிகாவை பார்த்தோன்னே பயந்து தலைதறிக்க அங்கேருந்து ஓடுவாங்க. அப்படியே ரயாங் வந்து ஒரு பெட்லேருந்து எந்திரிப்பாங்க. இவ்வளோ நேரமாக ரயாங் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு போல். அந்த அதிர்ச்சியிலேயே வந்து இருப்பாங்க. சரி என்னதான்டா பண்ணலான்னு பார்க்கும்போது தன்னோட ஃபோனை எடுத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணலாம் வாங்கன்னு வந்து கூப்பிடுவாங்க. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுவாங்க. 3 பேர்த்த வந்து ரயாங் போய் மீட் பண்ணுவாங்க. ரயாங்க்கு பக்கத்தில் இருக்க இந்த பொண்ணோட பேர் ஜெசிகா. ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்க அந்த பையனோட பேர் வந்து கிம். அவன் பக்கத்தில் இருக்க பேர் வந்து ஜாக். இவங்க 4 பேருமே வந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக் வந்து ஒரு சிம்பிள் போட்ட கார்டை எடுத்து எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பான். இது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? நம்ம ஹைஸ்கூல் படிக்கும்போது இதை வச்சு நம்ம விளையாண்டுருக்கோமே அப்படின்னு ஜாக் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து ஒரு நியூ பர்சனை தான் காட்டுறாங்க. என்னப்பா என்னை விட்டு நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான். இவனோட பேர் வந்து ஷாம். இவங்க 5 பேருமே வந்து ஹைஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஷாமும் வந்து இவங்க 4 பேர் கூட ஜாயின் பண்ணி இவங்க எல்லாமே வந்து ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஜாக்கும் ரயாங்கும் வந்து சரி வா வெளியில் போய் தனியாக பேசலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் போய் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ரயாங் ஜாக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீ ஏன்டா அப்படி பண்ணங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உள்ளேருந்து பார்த்துட்டு இருந்த கிம் வந்து ரயாங்கும் ஜாக்கி வந்து ரொம்ப டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்து கடுப்பான சாம் வந்து கிம்மை வந்து போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து வெளியிலேருந்து இந்த ரயாங்கும் ஜாக்கும் வந்து உள்ளே வருவாங்க. அப்போ ரயாங்க் வந்து வாமிட் வர மாதிரி இருக்குமா, ஆனால் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போவாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு தன்னோட கைகளை வந்து சோப்பு போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. அவங்க கைகள் எரியும் போல. அப்ப ரயாங்க்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். உடனே ரயாங் வந்து திரும்பி பார்த்தா அங்க வந்து சிசிகா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே வந்து ரயாங் வந்து பயந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஒரு பார்க்கில் 2 சின்ன பொண்ணுங்க வந்து ஒரு டேபிள் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து ரயாங். அது பக்கத்துல இருக்க இந்த பொண்ணு தான் வந்து சிசிகி. ரயாங்கும் சிசிகியும் வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சிசிக்கு வந்து பாசியாலான ஒரு பிரேஸ்லெட் எடுத்து ரயாங்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இங்க பாரு ரயாங், இதை பாத்தியா, இது நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும், இது உன் கையிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிசிக்கு வந்து ரயாங்கிட்ட வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து கொடுப்பாங்க. ரயாங் வாங்கி தன்னோட கையில் வந்து போட்டுக்குவாங்க. இப்படி இவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல தான் காட்டுறாங்க. ரயாங் வந்து அப்படியே கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சு பார்த்தா அவங்க வந்து கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம எப்படி காருக்கு வந்தோம், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு வந்து ரயாங் ஒண்ணுமே தெரியாம கேட்டுட்டு இருப்பாங்க. நீ ரெஸ்ட் ரூம் போனப்ப அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன், நாங்க தான் உன்னை வந்து தூக்கி கார்ல போட்டு கூட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சாம் வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப ரயாங்கோட காதல ஏதோ கொய்யின்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். ஏன் என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு எந்த வித சவுண்டும் கேட்கலையான்னு வந்து ரயாங் வந்து கேட்பாங்க. எங்களுக்கு எதுவுமே கேட்கலையே. சரி உனக்கு ஏதோ வந்து இதாக இருக்கும் போல, சரி இந்த மியூசிக்கை போட அவள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான்னு வந்து ஜெசிகா வந்து சொல்லுவாங்க. உடனே சாம் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவான். அப்போ வந்து அதே கொய்ங்கிற சவுண்டு வந்து எல்லாருக்கும் வந்து கேட்கும். எல்லாருக்காலும் கிளியிற மாதிரி அந்த சவுண்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டு வந்து நார்மல் ஆகி சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாரும் காரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்போ சாம் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பான். மிச்சம் எல்லாருமே வந்து தூங்கிடுவாங்க. அப்போ ரயாங் மட்டும் ஒரு மாதிரி வந்து இருப்பாங்களா. இதை வந்து சாம் வந்து நோட் பண்ணிடுவான். ரயாங் உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி இருக்கன்னு வந்து கேட்டுட்டே இருப்பான். ஆனால் ரயாங் வந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பயமுடுத்திடும். அதனால இந்த கார் வந்து அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. எல்லாரும் ஒரு பாலடைஞ்ச கிளாஸ் ரூம்ல தான் இருப்பாங்க. நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு தெரியலேங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அதிர்ச்சியை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சாமோட காலில் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும். ரொம்ப இன்ஜூர் ஆயிருக்கனால அவனோட காலை வந்து எடுத்து வைக்க முடியாது. ரொம்ப வலி வலிச்சுட்டு இருக்கும். ஆம்புலன்ஸ்க்காக ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு வந்து ஜெசிகா வந்து தன்னோட பாக்கெட் வந்து ஃபோனை எடுக்கலான்னு பார்ப்பாங்க. நம்ம பாக்கெட்ல வந்து ஃபோன் இருக்காது. உடனே கிம்கிட்ட வந்து கேட்பாங்க. கிம்கிட்ட வந்து ஃபோன் இருக்காது. யார்ட்டுமே வந்து ஃபோன் இருக்காது. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்ன நம்ம யார்ட்டுமே வந்து ஃபோனில் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோமே தெரியலையேங்கிற மாதிரி அதிர்ச்சி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், நம்ம 4 பேர் தான் இருக்கோம், ரயாங்க காணா அப்படின்னு வந்து தேடிடுவாங்களா. அப்போ ரயாங் வந்து தூரத்தில் இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு வழி இருக்கா நம்ம பார்க்கலான்ட்டு வந்து கிம் போய் பார்த்துட்டு இருப்பான். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும், திறக்கவே முடியாது. நம்ம வெளியே போகிறதுக்கு எந்தவித வழியுமே இல்லை. ரொம்ப ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டோம் போல 5 பேர் இருப்பாங்க. சாமை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து வெளில போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் சாமால எந்திரிக்கவே முடியாது. அவனோட கால் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும். அப்போ ரேங் வந்து ஏதோ பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கிம் வந்து போய் பார்ப்பான். பார்த்தா ஒரு கப்போர்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கப்போர்டில் வந்து ஜாக் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சிம்பிள் போட்ட கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே சிம்பிள் வந்து இந்த கப்போர்டில் வந்து போட்டிருக்கும்.
உடனே ஜாக் வந்து அந்த கபோர்டு பார்த்துட்டு ஆமா இது வந்து ஜெசிகாவோட கபோர்ட் தான் சொல்லுவான். அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஹை ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல கிம், சாம், ஜெசிகா அவங்க 3 பேரும் ஒரு டேபிள் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ரேங் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே வருவாங்க. வந்து எல்லாருக்கும் வந்து டேபிளில் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வைப்பாங்க. அப்போ ஒரு மில்க் ஷேக்கை எடுத்து ஜெசிகா வந்து ரேங் மேலே ஊற்றி விட்டு அந்த மில்க் ஷேக்கை தூக்கி கீழே போட்டுருவாங்க. உங்கள்கிட்ட எப்போ வாங்கிட்டு வர சொன்னால் எப்போ வாங்கிட்டு வர நீ அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. சாரி என்னோட தப்பு தான் எல்லாமே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேங் வந்து அங்கேருந்து வெளியே போகலான்னு பார்ப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஜாக் அங்கே வருவான். ஏன் என்னாச்சுன்னு வந்து கேட்பான். இல்லை ஒன்றுமே இல்லை நான் போகணும்னு சொல்லிட்டு ரேங் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரேங்கை தான் காட்டுவாங்க. ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்து ரேங் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து ஜெசிகா வந்து வருவாங்க. என்னாச்சு ரேங் இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க. இல்லை சும்மா தான்ப்பா உட்காந்துருக்கேன்னு வந்து ரேங் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெசிகா வந்து ரேங்கோட ஷர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கரையெல்லாம் பார்த்துருவாங்க. ஆமாம் இது என்ன கரை அப்படின்ட்டு ஜெசிகா வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்கும்போது அது தெரியாமல் என் மேலே கொட்டிடுச்சுப்பா அப்படின்னு வந்து ரேங் வந்து சொல்லுவாங்க. நீ ஏன் என்கிட்ட வந்து போய் சொல்கிற, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தானே, அந்த கேங் தானே இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, வர வர அவங்க வந்து ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க, நான் போய் பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிக்கு வந்து அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்ப்பாங்க. இல்லை வேணான்னு ரேங் வந்து தடுப்பாங்க. நீ என்ன தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, எப்படி 6 மாதத்தில் இந்த ஸ்கூல் முடிஞ்சிருமில்ல, வீடு பார்த்துக்கலான்னு வந்து ரேங் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன், நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர் கையிலே இந்த சின்ன வயசில் வந்து ஜெசிகா வந்து கொடுத்த அந்த பிரேஸ்லெட் வந்து 2 பேருமே போட்டிருப்பாங்க. ஜெசிகா, கிம், சாம், ஜாக் இவங்க 4 பேருமே வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடியவங்க. அதாவது ஸ்கூலில் ரேகிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து ரொம்ப பண்ணிட்டு இருப்பாங்க போல. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. கிம்க்கு வந்து ஒரே அதிர்ச்சி. ஆமாம் நம்ம எப்படி இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல, நம்ம ஒருவேளை கனவு காண்டுட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடிச்சுக்குவான். ஆனால் அவனுக்கு வலிக்கும். இல்லை இது எல்லாமே உண்மைதான், நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், இங்கேருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்லுவான். உடனே சாமை கூப்பிட்டுட்டு போகலான்ட்டு இருந்து எல்லாரும் வந்து போவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சவுண்டு கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா ரயானை வந்து காணா. அப்போ வந்து ஜெசிகா, கிம், ஜாக் 3 பேர் வந்து வெளில போய் பார்ப்பாங்க. அப்போ ஜாக் பார்க்கும்போது அப்போ ரேங் வந்து தூரமாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் ரேங் நீ இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு வந்து ஜாக் கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஜெசிகாவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்கே ஏதோ 2 கண்களோட பேய் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை பார்த்து பயந்துட்டு 3 பேருமே உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. நம்ம இங்கே இருக்கிறது வந்து சேஃப் இல்லை, நம்ம இங்கேருந்து எப்படியாவது வந்து வெளில போகணும், வாங்க போகலான்னு ஜெசிகா வந்து கூப்பிடுவாங்க. நாம மட்டும் எப்படி வெளில போகிறது, ரேங்கும் நம்ம கூட தானே வந்தா, அவர் மட்டும் தனியாக விட்டுனா போக முடியாது, அவளை போய் கண்டுபிடிக்கணும்னு சாம் சொல்லுவான். நீ என்னடா பேசிட்டு இருக்க, இங்கே பேய் இருக்குன்னு சொல்கிறேன், நம்ம மூலம் வெளில போகலாம் அப்படின்ட்டு ஜெசிகா வந்து சொல்லுவாங்க. நீ என்ன சொல்கிற, ரேங் வந்து நம்ம கூட தான் வந்தா, 2வது அவள் நம்மளோட ஃப்ரெண்டும் கூட, கண்டிப்பாக நம்ம அவளை வந்து தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும், ஜெசிகா நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வான்னு வந்து சாம் சொல்லுவான். இல்லை நானா போக மாட்டேன்ப்பா, எனக்கு பயமாக இருக்குன்னு ஜெசிகா வந்து சொல்லுவாங்க. நீ என்னடி பைத்தியமா, அவள் தான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தா என்ன பண்ணுறது, கேர்ள்ஸ் போனால் தான் கரெக்டாக இருக்கும், சரி போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வா, கூட வேணா யாராவது கூட்டு போன்னு வந்து சாம் சொல்லுவான். உடனே ஜெசிகா வந்து கிம்மோட டி-ஷர்ட்டை வந்து இறுக்கி பிடிச்சிக்குவாங்களா. கிம்மும் ஜெசிகா வந்து ரேங்கை தேடிக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துருவாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்கும். ஒருவேளை மேலே வந்து ரேங் இருப்பா போல அப்படின்ட்டு ரேங் நீ தான் மேலே இருக்கியான்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் மேலே வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட க்ளோஸாக வந்து வந்துருவாங்க. அப்பன்னு பார்த்து கிம்மோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருக்கும். கிம் வந்து பயந்துருவான். யாருன்னு பார்த்தா ஜெசிகா தான் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. உடனே கிம் பாப்பான். இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சு அதான் வந்து ஜெசிகா வந்து சொல்லுவாங்க. சரி நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னை விட நான் போயிட்டு வந்துடுறேன்னு வந்து கிம் சொல்லுவான். இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நானும் உன் கூட தாண்டா வருவேன் ஜெசிகா சொல்லுவான். என்னடி உன்னோட பெரிய இம்சியா போச்சு அப்படின்னு கிம் சொல்லிட்டு ஜெசிகா வந்து ஒரு பாத்ரூம்ல வந்து இருக்க சொல்லிட்டு கிம் வந்து பாத்ரூமுக்கு வெளியில வந்து நின்றுட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஆகி என்னடா காணான்ட்டு வந்து ஜெசிகா வந்து ஏ கிம் என்னடா பண்ணிட்டு இருக்க, முடிஞ்சா இல்லையா, என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கிம் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில நின்றுட்டு என்னையா நீ பயமுறுத்தின, இப்ப பாரு நீ எப்படி பயப்பட போறேன்ட்டு வந்து கிம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க ரெஸ்ட் ரூமுக்குள்ள தான் காட்டுவாங்க. ஜெசிகா வந்து சரி ரொம்ப நேரம் ஆச்சு, அப்ப வந்து கிம்மோட வேலை தான், வேணும்னே தான் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரலான்னு பார்ப்பாங்க. பார்த்தா டோர் வந்து திடீர்னு க்ளோஸ் ஆயிரும். டே கிம் ஏன்டா அப்படி பண்றேன், நான் பயப்படுன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது சரியில்லைடா அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில வந்து கிம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு வந்து இந்த வெளி டோர் வந்து தானா வந்து க்ளோஸ் ஆயிக்கும். கிம் விளையாட்டுக்கு பண்ணது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டி பார்ப்பான். அந்த கதவை வந்து ஓப்பன் ஆகவே ஆகாது. ரெஸ்ட் ரூம் உள்ளதான் காட்டுவாங்க. ஜெசிகா வந்து அந்த பாத்ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. பாத்ரூம் கதவை வந்து தானா ஓப்பன் ஆகும். ஜெசிகா வந்து பயந்துகிட்டே வந்து வெளில வந்து பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப ஜெசிகா காதுல வந்து கொயின்னு ஏதோ வந்து சவுண்ட் வந்து அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும். யார் இப்ப என்ன பண்றீங்க, எனக்கு ரொம்ப காது வலிக்குது, இப்படி கத்தாதீங்க. ஜெசிகா வந்து
வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்ட் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்பன்னு பார்த்து இந்த ஜெசிகாவுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வரும். ஒரு ஹை ஸ்கூலோட ரெஸ்ட் ரூமை தான் காட்டுறாங்க. ஜெசிகா வந்து அங்கே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடவே வந்து ரயாங்கும் இந்த ஜிசிக்கியும் வந்து இருப்பாங்க. ஜிசிகி ஜெசிகா ரேகிங் பண்ணது எல்லாத்தையும் பிரின்சிபல்கிட்ட போய் போட்டு விட்டுருப்பாங்க போல. நீ ஏண்டி பின்னா பண்ண, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சான்னு ஜெசிகா வந்து கேட்பாங்க. எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் வந்து உங்களையே பொறுத்து போகிறது, இத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. நானும் ரயாங்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. என் கண்ணு முன்னாடி அவள் கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியல, அதான் சொன்னேன். ஜிசிகி வந்து சொல்லுவாங்க, ஓ நீ அப்படி வர்றியா, ஏ ரயாங் இவ ஜிசிக்கு உன்னோட ஃப்ரெண்டா என்னன்ட்டு வந்து மிரட்டுவாங்க. உடனே ரயாங்கும் இவ என்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உடனே ஜிசிகா வந்து ஜிசிக்கியோட காதோட வந்து அடிச்சிருவாங்க. அதனால ஜிசிக்கோட காதுலேருந்து அப்படியே பிளட்டாக வரையும். அப்போ ஜிசிக்கியோட காதில் வந்து கொயின்னு இதே மாதிரி ஒரு சவுண்டு வந்து வரும். அவங்களோட ஒரு சைடு காதே வந்து கேட்காம போயிடும். அதனால ஜிசிக்கு வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்களா. நான் சும்மா ஒரு தட்டு தான் தட்டினேன், என்னமோ பெருசாக வந்து சீன் போட்டுட்டு இருக்கிறேன்னு வந்து ஜெசிகா வந்து கேட்பாங்க. ஆனால் ஜிசிக்கு வந்து ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருப்பாங்களா. ரேங்க அவ ரொம்ப பாவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ஜெசிகா வந்து சைக்கோ மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஜிசிக்கு ரயாங்கே பார்ப்பாங்க. ஆனால் ரயாங் வந்து ஜெசிகா போன உடனே பின்னாடியே வந்து ரயாங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இவ்வளோ இதுவும் பண்ணது ரயாங்காக தான் வந்து ஜிசிக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரயாங் கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போகவும் ஜிசிக்கியால தாங்கிக்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ப்ரெசென்ட்ல தான் காட்டுறாங்க. ஜிசிகாவோட சவுண்டு வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கும். ஏதோ ஒன்று வந்து அவங்க காது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கொயின்னு வந்து கத்திக்கிட்டே இருக்கும். கிம் வந்து வெளியில இருந்து டோரை வந்து உடைக்க முற்பட்டுட்டே இருப்பான். ஆனா அவனால வந்து உடைக்க முடியாது. ரெஸ்ட் ரூம்குள்ள தான் காட்டுறாங்க. ஜெசிகா காதில் வந்து சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். ஒரு வழியாக அந்த சவுண்டு வந்து நின்றோம். அப்பான்னு பார்த்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஜெசிகாக்கு பக்கத்தில் வந்து உழுகும். உடனே ஜெசிகா வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து தன் கையில் வந்து வச்சுக்குவாங்க. அப்பான்னு பார்த்து அந்த ஜெசிகாவோட பேய் வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு இதே மாதிரி சவுண்டை வந்து கத்திக்கிட்டே இருக்குமா. ஆனால் ஜெசிகாவோட கைகளை வந்து அது கண்ட்ரோல் பண்ணி ஜெசிகாவோட காதில் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து சதக்குன்னு இறக்கிறோம். அப்படியே வந்து ஜெசிகா வந்து இறந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கிம் வந்து டோரை உடச்சி உள்ள வந்து பார்ப்பான். உள்ள வந்து பார்க்கும்போது தான் ஜெசிகா வந்து இறந்து கிடக்கிறத அவன் பார்ப்பான். அப்பான்னு பார்த்து திடீர்னு வந்து ரயாங் வந்து முன்னால் வந்து நிற்பாங்க. கிம்க்கு ஒரே அதிர்ச்சி. ஜிசிக்கி தான் வந்து ஜெசிகா வந்து கொன்னுட்டான் அப்படின்ட்டு வந்து ரயாங் வந்து பேசிட்டு இருப்பான். நீ என்னடி சொல்ற, ஜிசிக்கியா வந்து கொன்னா அப்படின்னு வந்து கிம் கேட்பான். ஆமா நான் அவளை தான் பார்த்தேன் ரயாங் வந்து சொல்லுவாங்க. கிம் வந்து ஜெசிகா கிட்ட போய் பார்க்கலான்ட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து போவான். அப்போ கிம்க்கு பக்கத்தில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். யாரான்னு திரும்பி பார்த்தா ஜிசிக்கி வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஜிசிக்கி நீயான்னு வந்து கிம் கேட்பான். உடனே ஜிசிக்கி வந்து கிம்மை பார்க்கும். உடனே ஜிசிக்கியை பார்த்தோன்னே கிம் வந்து பயந்து அலறி அடிச்சுட்டு ரயாங்கை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இந்த சைட் ஜாக்கையும் சாமையும் தான் காட்டுவாங்க. ரயாங்கை பார்த்துட்டு வர சொல்லி தான் ஜெசிகாவையும் கிம்மையும் அனுப்பணும். ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னும் காண என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜாக் நீ வேணா போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரியான்னு சாம் கேட்பான். உடனே தனியாக விட்டு நான் மட்டும் எப்படா போக முடியும்னு வந்து ஜாக் கேட்பான். இல்லை என்னை நான் பார்த்துப்பேன், நீ போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு ஜாக்கை வந்து அங்கேருந்து இவங்களை பார்க்கறதுக்காக அனுப்பிச்சு வைப்பான் சாம். இந்த சைடு வந்து கிம் வந்து ரயாங் கூட வந்து தானே உட்காந்துருப்பாங்க. அப்போ கிம் வந்து அங்கே லேப் இருக்கிறது வந்து நோட் பண்ணுவான். சரின்னு உடனே ரெண்டு பேரும் வந்து லேப்குள்ளே போய் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ கிம் வந்து இந்த லேப்ல வந்து உயிரோடு இருக்க ஒரு ஃப்ராகை வந்து பார்த்து பயந்துட்டு இருப்பான். இந்த ஃப்ராகை பார்த்தோன்னே கிம்க்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. ஹை ஸ்கூலோட சயின்ஸ் லேப்பை தான் காட்டுவாங்க. அங்கே ஜிசிக்கியும் கிம்மும் மட்டும்தான் இருப்பாங்க. ஜிசிக்கு வந்து ஃப்ராக்னாலே அலர்ஜி, ஃப்ராக் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. உடனே கிம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃப்ராகை எடுத்து, இந்த ஃப்ராக் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இதை நீ சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், சாப்பிடுன்னு ஜிசிக்கி வந்து வம்பிழுத்துட்டு இருப்பான். ஜிசிக்கி வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கிம்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஓ இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் போட்டு வச்சிருக்குங்கிறனால உனக்கு பிடிக்காதுன்னு சொல்றியா? ஆமா, இதை எப்படி உனக்கு சாப்பிட கொடுக்குறது, இருந்தாலும் பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு ஜிசிக்கி வந்து ரொம்ப கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டை தான் காட்டுவாங்க. கிம்க்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே அவன் பயந்துகிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு ஜிசிக்கி என் பக்கத்தில் வந்து நான் உனக்கு கொன்று ஒழுங்கு ஓடி போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக அடிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கிம்க்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். பார்த்தா அவன் வாயிலிருந்து அப்படியே தவளையா வந்து வெளில வந்து உழுவ ஆரம்பிக்கும். இதை பார்த்து ரயாங் வந்து ஷாக்காக நின்றுட்டு இருப்பாங்க. கிம் வந்து வலி தாங்க முடியாமல் கற்றுக்கிட்டு இருப்பான். அப்போ ரயாங் வந்து கிம்மோட டிஷர்ட்டில் வந்து பிளட்டாக இருக்கிறது வந்து நோட் பண்ணுவாங்க. கிம்மோட டிஷர்ட்லாம் பிளட்டாக இருக்காங்க பாரான்னு சொல்லவும் கிம் வந்து தன்னோட டிஷர்ட்டை எடுத்துகிட்டு பார்ப்பான். அப்போ அவனோட வயிற்றுல வந்து ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவன் தன்னோட டிஷர்ட்டை கழட்டி போட்டு வலி தாங்க முடியாமல் கற்றுக்கிட்டு இருப்பான். அப்போ ரயாங் வந்து ஒரு டேபிளில் ஒரு பிளேட் இருக்கிறத வந்து நோட் பண்ணுவாங்க. உடனே அந்த பிளேடை எடுத்து கிம்கிட்ட வந்து கொடுப்பாங்க. நீ என்னடி சொல்கிறேன்னு கிம் கேட்பா. வேற வழியே இல்லை, இதை பண்ணித்தான் ஆகணும்னு ரயாங் சொல்லுவாங்க. அடுத்து என்ன நினச்சுன்னு காட்ட மாட்டாங்க. கிம் கத்துற சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அந்த சவுண்ட் வந்து இந்த சைடு வந்து ஜாக் இவங்களெல்லாம் தேடிட்டு வந்துட்டு இருப்பானா அவனுக்கு வந்து கேட்கும். இது கிம்மோட சவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக வந்து சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த லேபுக்கு வந்துடுவான். இந்த லேபோட டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்ல, அது வந்து அவனால் திறக்க முடியாது. உடைக்கலான்னு பார்ப்பான், அதனால அவனால் உடைக்க முடியாது. அப்போ அந்த டோரோட கண்ணாடி வழியாக பார்ப்பான். அப்போ அந்த கிம்மோட வயிறு வந்து அப்படியே அறுக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில வந்து அவன் இறந்து கிடப்பான். இதை பார்த்தோன்னே ஜாக் வந்து அதிர்ச்சியாக இருப்பான். அப்போ இந்த சைடு வந்து யாரும் வந்து கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே ஜாக்கும் வந்து பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருப்பான்.
இந்த சைட் சாமை தான் காட்டுவாங்க. சாம் வந்து என்ன இவ்வளோ நேரம் ஆகி எல்லாரையும் காணாம, எல்லாரையும் தேடி போன அந்த ஜாக்கி இன்னும் காணாமே, சரி நம்ம தான் போய் பார்க்கலாமேன்னு வந்து சாம் வந்து நினைச்சிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அந்த கிளாஸ் ரூமோட டோருக்கு முன்னாடி ரேங் நிற்கிற மாதிரி வந்து சாமுக்கு தோணும். ரேங் நீ வந்துட்டியா, மிச்சவங்கன்னா எங்கன்னு வந்து சாம் வந்து கேட்பான். சரி எனக்கு எந்திரிக்க ஹெல்ப் பண்ணுன்ட்டு வந்து எந்திரிக்க பார்ப்பான். அப்போ வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா அந்த டோர்கிட்ட வந்து ரேங் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதான் ரேங்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ காணாமேன்னு சொல்லிட்டு சாம் வந்து நொண்டி நொண்டி வெளியில வந்து பார்ப்பான். வெளியில வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எங்க போனீங்க வந்து சாம் வந்து ஒவ்வொருத்தவங்க பேரா வந்து சொல்லி சொல்லி கத்துக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து சாமுக்கு பின்னாடி இந்த பாசியாலான பிரேஸ்லெட் வந்து இருக்கும்ல, அது அருந்து விழுகிறது வந்து அவன் பார்ப்பான். அதை பார்த்தோன்னே சாமுக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. ஹை ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. சாமும் ஜெசிகாவும் ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது சாமும் ஜெசிகாவும் வந்து பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜெசிகா வந்து வேகமா ஓடி வந்து சாமல் இடிச்சு கீழே விழுந்துருவாங்க. உனக்கு கண்ணு தெரியலையா, பார்த்து வர மாட்டியான்னு வந்து ஜெசிகா வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் கரெக்டா தான் வந்தேன், நான் தான் கீழே விழுந்தேன், நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் கடலை போட்டுக்கிட்டே வந்துட்டு பாதையை மறைச்சிக்கிட்டீங்க, மற்றவங்க எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. பாருங்க ஒரு சாரி கூட கேட்காம போறா, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு வந்து ஜெசிகா வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து ஸ்கூல்ல ஆடிட்டோரியமுக்கு முன்னாடி வந்து ரேங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜெசிகா வந்து வருவாங்க. நான் லேட்டா வந்துட்டேனான்னு வந்து ஜெசிகா கேட்பாங்க. ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ரேங் வந்து சொல்லுவாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா உள்ள யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம் வந்து ஜெசிகா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சாமோட வாய்ஸ் கேட்கும். சாம் வந்து அங்க வந்து நிப்பான். சிசிகிக்கு வந்து ஒரே ஷாக்கா இருக்கும். சாம் வந்து சிசிகி கிட்ட வந்து தப்பா நடந்துக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப சிசிகி ரேங்க வந்து பார்ப்பாங்க. ரேங் நீ மூலம் வெளியில போகணும் வந்து சாம் சொல்லுவான். ரேங்கும் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வெளில போயிருவாங்க. சிசிகி இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. சாம் ஜிசிகி கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஜிசிகி கையில இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டை வந்து அத்தி எறிவான். அதுல இருக்கக்கூடிய பாசி எல்லாம் வந்து சதறி கீழே விழுகும். சிசிகி கிட்ட சாம் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா வந்து தப்பா வந்து நடந்துக்குவா. பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. சாமுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே சாக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சின்ன வயசு சிசிகி இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து அங்க வந்து நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே நீ யாருமா அப்படின்னு வந்து சாம் வந்து கேட்பான். உடனே அந்த பொண்ணு வந்து அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து போயிருமா. உடனே சாம் வந்து சரி என்னன்னு பார்க்கலான்னு கிளாஸ் ரூமுக்குள்ள போய் பார்ப்பான். பார்த்தா வந்து அங்க வந்து சிசிகியோட பேய் வந்து நின்றுட்டு இருக்கும். நின்றுட்டு தலையை எப்படி பின் ஆட்டிட்டே இருக்குமா. அந்த சிசிகியோட பேய் வந்து இவனை பார்த்த உடனே சாம் வந்து பயந்து அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி பார்ப்பான். ஆனா வந்து சிசிக்கு வந்து அவனை வந்து சும்மா விடாது, தர தரன்னு இழுத்துட்டு போய் அவனை வந்து போட்டு தள்ளிடும். இந்த சைடு ரேங்க தான் காட்டுவாங்க. ரேங் வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க. யாரை பார்த்து பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சிசிக்கியை பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. சிசிக்கின்னு இப்போ உன்னை டார்ச்சர் பண்ண எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு உனக்கு சந்தோஷமானு கேட்பாங்க. இல்லை இன்னும் பாக்கி இருக்குன்ட்டு வந்து சிசிக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ ரேங்கோட காதில் வந்து கொயின்னு வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுன்ட்டு வந்து ரேங் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜாக்கோட சவுண்டு வந்து ரேங்க் வந்து கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு இங்கிட்டு கண்ணாடியை பார்த்தா இங்கே வந்து சிசிக்கு வந்து இருக்க மாட்டாங்க. ஜாக் வந்து எல்லாரையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து ரேங் இருக்க ரூமுக்கு வந்துருவான். அப்போ ஜாக் ரேங் அந்த ரூமில் பார்த்துட்டு ரேங் நீ இங்கே தான் இருக்கியா, நீ எங்கே போன, எல்லாருக்கும் என்னென்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க போய் ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. ஜிசிக்கு வந்து தன்னை டார்ச்சர் பண்ண எல்லாரையும் வந்து கொண்டுட்டே வந்துட்டு இருக்கா. இன்னும் பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கா. நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கோம். ஒருவேளை நம்ம ரெண்டு பேரையும் அவன் வந்து கொன்றுவாளான்னு சொல்லிட்டு ரேங் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக்குக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. ஹை ஸ்கூல்ல இந்த டிராயிங் ரூம் தான் காட்டுவாங்க. அப்போ வந்து ஜிசிக்கு வந்து ஜாக்கோட தோல்ல சாஞ்சிட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணி அழுதிட்டு இருக்க ஜிசிக்கி, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் தான் வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் பேசலாம்னு சொல்லிட்டு வெளியில ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சரி வா கேண்டீனுக்கு போய் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன், ஆனா நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்லுவா. சொல்லிட்டு தன்னோட பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவான். பார்த்தா பர்ஸ் இருக்காதான். ஐயோ என்ன பர்ஸை வந்து டிராயிங் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன் போல ஜாக் சொல்லுவான். சரி வாங்க போய் உள்ள போய் பார்த்துட்டு வரலான்னு ரெண்டு பேரும் உள்ள வருவாங்க. டிராயிங் ரூம் கிட்ட வரும்போது சரி நான் கிளாஸ் ரூம்ல எதுவும் விட்டுட்டேன் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜாக் அங்கிருந்து நழுவி போயிடுவான். ஜிசிக்கு வந்து டிராயிங் கிளாஸ் ரூம்குள்ள போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா ஒரு டேபிள்ல தான் அவனோட பர்ஸ் வந்து இருக்கும். சரி அதை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா அந்த டேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டிராயிங் போர்டில் வந்து துணி போட்டு மறைச்சிருக்கும். என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஜிசிக்கு வந்து அதை எடுத்துட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அன்னைக்கு நைட் வந்து ஜிசிக்கு கிட்ட சாம் வந்து ரொம்ப தப்பா நடந்திருப்பான அந்த ஒரு பிக்சரை வந்து அப்படியே வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஜிசிக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜாக் தானே இப்போ வந்து ஆறுதல் சொல்லி ரொம்ப நல்லவே மாதிரி பேசிட்டு கடைசியில் அவனு இந்த கேங்ல ஒருத்தன் தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜிசிக்கு வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுவாங்க. ஜிசிக்கு கிட்ட வந்து சாம் வந்து ரொம்ப தப்பா நடந்துட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு தான் ஜாக்கும் வந்து அந்த ஆடிட்டோரியமுக்கு வந்து வந்திருப்பான். ஜிசிக்கு கிட்ட சாம் வந்து தப்பா நடந்துக்கிறது வந்து இவன் வந்து பார்த்துருப்பான். அங்க பார்த்தது அப்படியே ஒரு டிராயிங்கை வந்து ஜாக் வந்து வரைஞ்சி வச்சிருப்பான். ஜிசிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டிராயிங் கிளாஸ் ரூம்குள்ள வந்து ஜாக் வந்து பார்ப்பான். பார்த்தா அவனோட பர்ஸ் வந்து கீழே கிடக்கும். அந்த டிராயிங் பேப்பர் இருக்கும்ல அதை வந்து கத்தி வச்சு நல்லா கிழிச்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே வில்லத்தனமா
வந்து ஜாக் வந்து சிரிச்சிட்டு இருப்பான். ப்ரெசென்ட்ல தான் காட்டுறாங்க. ஜாக்கை வந்து ரேங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, நீ அன்னைக்கு அங்கே இருந்துகிட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, நீ துரோகம் பண்ணிட்டடா, நான் உன்னை கொல்லாமல் சும்மா விட மாட்டேன்டான்னு ரேங் வந்து கத்திட்டு இருப்பாங்க. ரேங் உனக்கு என்னதான் ஆச்சுன்னு வந்து ஜாக் வந்து கத்துவான். அப்போ ரேங் வந்து கொஞ்சம் நார்மல் ஆவாங்க. அப்போ கீழே வந்து கிடக்கிற ஒரு பிளேடை பார்த்துட்டு அது கையில் எடுத்துட்டு நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்ட்டு வந்து ஜாக்கோ கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ரேங்கோட உடம்புக்குள்ள இருந்து அந்த ஜிசிக்கியோட ஆவி வந்து வெளில வரும். நீ அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்த, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ என்னை ஏமாத்திட்டே, இந்த கண்ணால தான் எல்லாத்தையும் பார்த்தா, நீ உயிரோடே இருக்கக்கூடாதுடான்னு சொல்லிட்டு அந்த பிளேடை வச்சு சதக்குன்னு வந்து இந்த ஜாக்கோட கண்ணிலே வந்து குத்தி கொன்றுவாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக வந்து இருக்கும். ரேங் அந்த இடத்த விட்டு ஸ்கூலோட டாப்புக்கு வந்துடுவாங்க. அவங்க மேலே வரும்போது விடிஞ்சிரும். அப்போ ரேங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க காம்பவுண்டில் ஒரு பிரேஸ்லெட் இருக்கிறத வந்து பார்ப்பாங்க. அதை எடுத்து வச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரேங்க்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஜிசிக்கி தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஜிசிக்கி அப்படின்னு வந்து ரேங் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த ஜிசிக்கி வந்து திடீர்னு வந்து பேயா மாறி ரேங்கோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ரேங் வந்து கண்ணை முழிப்பாங்க. பார்த்தா அவங்க வந்து கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேங் பயந்து இருக்கிறத பார்த்துட்டு ஏன் ஏதாவது கெட்ட கனவு கண்டியான்னு கிம் கேட்பான். ஆனால் ரேங் வந்து அதே அதிர்ச்சியோடு தான் இருப்பாங்க. ரேங்கும் இந்த ஜிசிக்கியும் வந்து சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருப்பாங்க. ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஜாக், கிம், ஷாம், ஜெசிகா இவங்க 4 பேர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்திருப்பாங்க. இவங்க 4 பேர் தான் அந்த ஸ்கூல் வந்து ரேகிங் பண்ணுறதுல நம்பர் 1 இருந்திருப்பாங்க. அங்கே வரக்கூடிய நியூவாக ஜாயின் பண்ணுற பசங்கள்ட்ட வந்து ரேகிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க வந்து ஜிசிக்கி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இவங்க 4 பேர் வந்து ஜிசிக்கி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஜிசிக்கியும் ரேங்கும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன வயசுலேருந்து. ஜிசிக்கியை வந்து இவங்க 4 பேரும் டார்ச்சர் பண்ணுறதை வந்து அவங்க கூட இருந்தே வந்து இந்த ரேங் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதை வந்து இந்த ஜிசிக்கியோட பொண்ணால் தாங்க முடியாது. இவங்க 4 பேரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் இந்த ஜிசிக்கி பொண்ணு போய் சூசைட் பண்ணியிருக்கோம். அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காட்டியிருப்பாங்க. ஜிசிக்கி வந்து சூசைட் பண்ணதை பார்த்து ரேங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி. சின்ன வயசுலேருந்தே ஜிசிக்கியும் தானும் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஜிசிக்கியை வந்து கொடுமைப்படுத்துறத வந்து பார்த்துட்டு சும்மா இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இந்த ரேங்குக்குள்ள வந்து இருந்திருக்கு. அதனால தான் ரேங்க்கு ஜிசிக்கி எல்லாரையும் பழி வாங்குற மாதிரி தோணிருக்கு. ரேங் அதிர்ச்சியாக இருக்க அந்த முகத்தோட இந்த மூவி வந்து முடியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.